இந்த ஈரான் உக்கிரமானதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய உச்சத் தலைவர் கமேனியை கொண்டுட்டாங்க. அது கூட நிறைய விஷயங்கள்லாம் நான் கூட போன இதெல்லாம் கூட பேசியிருந்தேன். இஸ்ரேலுக்கு வேண்டப்பட்ட உளவு நிறுவனங்கள், உளவாளிகள், ஈரான் நாட்டை சேர்ந்த சில கைக்கூலிகள், பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் தான் அதை மோப்பம் முடிச்சிருந்து கமேனி சம்பந்தமான விஷயங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணி கொடுத்து கரெக்டாக இலக்கு வச்சு ஏவுகணையை வச்சு தாக்கி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலாக மீடியாவில் பேசப்பட்டு வந்தது. செய்தியாக சில செய்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கிலேருந்து என்ன விஷயம் ஓடிக்கிட்டோன்னா, கமேனியை அவ்வளோ சீக்கிரம் போய் யாராலையும் அட்டாக் பண்ண முடியாதுங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு கிளி கதை, 7 கடல் 7 மலை 7 குன்று இதெல்லாம் தாண்டி ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி வயிற்றுக்குள்ளே ஒரு மணி இருக்கும், அந்த மணிக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அத்தனை அடுக்கு பாதுகாப்புகள், அத்தனை அடுக்குகள் சாதாரண அடுக்கு கிடையாது. அவ்வளோத்தையும் தாண்டி உள்ளே கமேனியுடைய கோட்டைக்குள் போகிறது அவ்வளோ சாமானிய விஷயமே கிடையாதுங்க. அந்த ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அந்த கோட்டைக்குள்ளே உளவாளிகளுடைய தகவல், கைக்கூலிகளுடைய தகவல்லாம் சாத்தியமே இல்லை. இதை அமெரிக்கா எப்படி திட்டமிட்டு செஞ்சிருக்கு அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பம். என்னையா இது ஏஐ என்ன இது திரும்ப தான் பொழுது கலிகாலத்தினுடைய இன்னொரு வடிவமா நம்புவோருக்கு. ஏன்னா மனிதன் கண்டுபிடிச்சது தான் ஏஐ. இந்த ஏஐ நல்லதா கெட்டதா தாண்டி இது ஒரு பேரழிவும் பொழுகுதே. நல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னென்னவோ பண்ணிட்டு போறாங்க ஏஐ வச்சு. இப்ப பாருங்க, கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ பயன்படுத்தி கமேனி என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, பல்லு வளர்க்குறாரு, குளிக்கிறாரு, தன் குடும்பத்தோட பேசுகிறாரு, வெளியே போறாரு, யாரை சந்திக்கிறாரு, அடுத்த நிகழ்ச்சி என்னன்ற பேசுறாரு, என்னென்ன மூவ்மெண்ட், அந்த தரவுகள்ன்றாங்கல்ல, அது அத்தனையும் இந்த கிளாட் ஏஐ அப்பப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு.